ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா நடிகை ஹன்சிகாவை பத்தி தான் பேச போறோம். ஹன்சிகா பயங்கர ஒரு டாப்ல இருந்த நடிகை, பல பேருடைய கனவு கன்னியா இருந்திருக்காங்க. எல்லா முன்னணி முக்கிய நடிகர்கள் கூட சேர்ந்து நடிச்சிருக்காங்க. தமிழை தாண்டி தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடம் அப்படின்னு சொல்லி பல மொழிகள்லையும் அவங்க வலம் வந்திருக்காங்க. மலையாளத்துல ஒரு சில வாய்ப்புகள் வந்தது. பட் அவங்க வந்து கால் ஷீட் ப்ராப்ளமா அங்க போய் நடிக்காம அதை அப்படியே மிஸ் பண்ணிட்டாங்க. பட் அதை தாண்டி இன்னும் நிறைய லாங்குவேஜஸ்ல அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்க அறிமுகமானதே பாலிவுட் தான். ஸோ ஹன்சிகா மட்டும் நினைச்சிருந்தாங்க அப்படின்னா இன்னும் பெரிய லெவல்ல அவங்க போயிருக்கலாம். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா திடீர்னு அவங்க வெயிட் லாஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறினாங்க. ஃபர்ஸ்ட் ஓகே ஓகே படத்துல பயங்கர சப்பியான ஒரு ஹீரோயினா அறிமுகமானாங்க. ஸோ அதுலயும் சின்ன குஷ்பு அப்படின்ற மாதிரி ஒரு பட்ட பெயர்லாம் வாங்கியிருந்தாங்க. அதை தாண்டி அவங்க நிறைய நடிகர்கள் கூட நடிக்கும் போது அவங்களோட மார்க்கெட் வேல்யூ பயங்கரமா எகிரிச்சு மிகப்பெரிய ஒரு ஹீரோயினியா வந்துருவாங்க அப்படின்னு தான் எல்லாருமே அவங்கள நினைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கு நடுவுல திடீர்னு பாத்தீங்கன்னா சோசியல் ஒர்க் அப்படின்னு சொல்லி சினிமாவை அப்படியே கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு சோசியல் ஒர்க்குக்குள்ள போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சைட்ல கொஞ்சம் பிசினஸ் எல்லாம் பண்றதாவுமே நிறைய நியூஸ் எல்லாம் வந்துச்சு. உண்மையிலே ஹன்சிகா பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைகளை தத்தெடுத்து அவங்களுக்கான படிப்பு செலவுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. பொதுவா ஒவ்வொரு ஹீரோயின்ஸுமே இந்த மாதிரி வந்து இல்லாத குழந்தைகளுக்கு உதவி பண்றது, இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு உதவி பண்றது இப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில சமந்தாவை பத்தி இந்த விஷயத்துக்கு நாம நிறையவே பேசியிருக்கோம். ஏன்னா சமந்தா வந்துட்டு 1 இல்ல 2 இல்ல கிட்டத்தட்ட 600 குழந்தைகளை தத்தெடுத்து மெடிக்கல் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்துக்கும் சமந்தாவே ஃப்ரீயா அந்த குழந்தைங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ லைஃப் டைம் மெடிக்கல் ஹெல்ப் அவங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அது எல்லாத்தையும் வந்து சமந்தா ஒரு டாக்டர் மூலமா ஒரு ட்ரஸ்ட் மூலமா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஹன்சிகாவும் நிறைய குழந்தைங்களை தத்தெடுத்து படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல தான் அவங்க திடீர்னு ஃபால் இன் லவ் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்தது. அதாவது தான் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டை லவ் பண்றதா, அவங்க கூட தான் டேட் பண்ணி சாட் பண்ணிட்டு இருக்கிறதா நிறைய நியூஸ் எல்லாம் வந்தது. ஸோ அதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்னு நாம நினைச்சோம். ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அவங்களே சொல்லியிருந்தாங்க, கூடிய சீக்கிரம் நாங்க வந்து கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னு சொல்லி. அவங்களோட ஹஸ்பண்ட் பேர் வந்து சோஹைல் கத்தூரியா. இவரை தான் வந்து லவ் பண்ற, கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ ஹன்சிகா கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணதுக்கு அப்புறமாவே அவங்களுக்கு கொஞ்சம் பட வாய்ப்புகள் குறைய ஆரம்பிச்சிருச்சு. அந்த டைமிங்ல இன்னும் ஒரு சில புது புது நடிகைகள்லாம் வர ஆரம்பிச்சோன்னா ஹன்சிகாவை அப்படியே தமிழ் சினிமா கொஞ்சம் ஓரம் கட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இருந்தாலும் அவங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவங்களுக்குன்னு ஒரு சில பிசினஸ் அவங்க ஏற்படுத்திக்கிட்டு அதுல போய் இருந்தாங்க. ஸோ அடுத்ததா கல்யாணம் பண்ணிட்டு லைஃபை நல்லபடியா செட்டில் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியால தான் அவங்க கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட கல்யாணமும் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா போச்சு. ஏன் அப்படின்னா ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டை இவங்க எப்படி கரெக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டை இவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஃப்ரெண்டு வந்து ஏற்கனவே அவரை கல்யாணம் பண்ணி டிவோர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரை தான் இவங்க காதலிச்சு இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ எவ்வளோ நாள் இவங்க வந்து ஒன்னா இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வந்து கேள்விகள் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க எல்லாருமே நினைச்ச மாதிரி தான் ஆயிடுச்சு அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா ஹன்சிகா கல்யாணத்துக்கு அப்புறமா ஒரு வருஷம் வரைக்கும் தான் அவங்க 2 பேரும் ஹாப்பியா இருக்க மாதிரி நிறைய போஸ்ட் அண்ட் போட்டோஸ் வீடியோஸ் இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா சடனா பாத்தீங்கன்னா ப்ராப்ளம், ஃபேமிலி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி நிறைய நியூஸ் எல்லாம் வந்தது. அதுலயும் முக்கியமா ஹன்சிகாவும் அவங்க அம்மாவும் சேர்ந்து ஹன்சிகாவுடைய அண்ணன் ஒய்ஃப் தான் வீட்டுக்கு வந்த அண்ணியை வந்து கொடுமைப்படுத்துறதா நிறைய நியூஸ் எல்லாம் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். அவங்க அண்ணி ஒய்ஃபே போயிட்டு மும்பைல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாங்க. ஸோ அதுவுமே பெரிய நியூஸா போச்சு. ஸோ ஹன்சிகா மேல கேஸும் இருந்தது. அவங்களும் அந்த விஷயத்துக்காக அடிக்கடி கோர்ட்டில் போயிட்டு பதில் சொல்ல வேண்டிய நிலைமையில தான் இருந்தாங்க. இது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி ரசிகர்கள்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஹன்சிகா இவ்வளோ ஒரு கொடூர மனப்பான்மை உள்ளவங்களா? ஒரு வீட்டுக்கு வாழ வந்த பெண்ணை இப்படி வந்து கொடுமைப்படுத்துவாங்களா? அவங்க அண்ணன் கூட சேர்ந்து வாழ விடாம பண்றாங்களா அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த கேஸ் வந்து அப்படியே ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு. அது எல்லாமே உண்மைதான் அப்படின்னுமே ப்ரூஃப் ஆச்சு. ஒரு காலகட்டத்தை தாண்டி ஹன்சிகா கைதாக போறாங்க அப்படின்ற நியூஸும் வந்தது. நாமளுமே வந்து அதை பத்தி பேசியிருப்போம். பட் அந்த கேஸ்ல இருந்து அவங்க கொஞ்சம் வெளியில வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஹன்சிகாவுடைய ஃபேமிலியில நிறைய இஷ்யூ ஆச்சு. ஹன்சிகாவுக்கும் அவங்களோட ஹஸ்பண்டுக்கும் நிறைய ப்ராப்ளம் வந்தது. சோ ஹன்சிகா வந்துட்டு தொடர்ந்து வெளியில போகிறது, பார்ட்டி பப்னு போறது, சினிமா சம்பந்தப்பட்ட ஆட்களை மீட் பண்றது, இது எதுவுமே வந்து ஹன்சிகா ஹஸ்பண்ட் ஃபேமிலிக்கு பிடிக்காம இருந்தது. அதாவது ஹன்சிகாவுடைய மாமியார் வீட்டுக்கு பிடிக்காம இருந்தது. சோ அதனால இவங்க 2 பேர் கொஞ்ச நாள் தனி குடித்தனம் இருந்தாங்க. தனி குடித்தனம் இருந்தாலுமே ஹஸ்பண்ட் சொல்றத ஹன்சிகா கேட்கவே இல்லை. அவங்க வந்து ஒரு ஃபேமிலி பொண்ணாவே நடந்துக்க மாட்டாங்க. எங்களோட ஃபேமிலி ரொம்ப டிபிக்கலான ஒரு ட்ரெடிஷனல்
ட்ரெடிஷ்னல் ஃபேமிலி தான், பட் இந்த மாதிரி ஒரு மருமகள் எங்க வீட்டுக்கு செட்டே ஆகல அப்படின்னு சொல்லி ஹன்சிகாவோட ஹஸ்பண்டே சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறமா 2 பேரும் மனக்கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சு இருந்தாங்க. ஹன்சிகா அவங்க அம்மா வீட்டுல இருந்தாங்க, ஹன்சிகாவோட ஹஸ்பண்ட் வந்து அவர் அவங்க அம்மா வீட்டுல பிரிஞ்சு இருந்தாங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா திடீர்னு 2 பேருமே டிவோர்ஸ் வாங்கிட்டதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. இது வந்து 100% உண்மை. ஏன்னா மும்பை பாந்திரால தான் நடுவர் நீதிமன்றத்துல தான் இவங்களோட கேஸ் வந்து நடந்துட்டு இருந்தது. இப்போ 2 பேருக்கும் விவாகரத்து ஆயிடுச்சு. அதாவது லீகலாவே 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. கிட்டத்தட்ட இவங்களோட கல்யாணமே பாத்தீங்கன்னா 2022ல தான் நடந்தது. 4 வருஷம் தான் இவங்களால ஒன்னா வாழ முடிஞ்சது. அந்த 4 வருஷத்துலயே இவங்க வந்து 1 வருஷம் 2 வருஷம் பிரிஞ்சுதான் இருந்தாங்க. இப்போ பாத்தீங்கன்னா லீகலாவே பிரிஞ்சுட்டாங்க. இதுக்கப்புறம் நீ வேற நான் வேற, நீ யாரோ நான் யாரோ, நீ இனி உன்னோட தனி லைஃபை நீ எப்படி வேணாலும் பாத்துக்கலாம், எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம், நான் என்னோட தனி லைஃபை எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. இப்போ அதுதான் பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. இதுல முக்கியமான விஷயமா எல்லாரும் என்ன கேட்டுட்டு இருந்தாங்களா, எவ்வளவு ஜீவனாம்சம் கொடுத்தாங்க, எவ்வளவு ஜீவனாம்சம் ஹன்சிகா வாங்கினாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பட் ஹன்சிகா ஜீவனாம்சம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டிவோர்ஸே வந்து அப்ளை பண்ணிருக்காங்க. ஸோ 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆச்சே தவிர ₹1 கூட ஜீவனாம்சமா அவர்கிட்ட இருந்து ஹன்சிகா வாங்கல. மேபி குழந்தை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்திருந்தா அவங்க அதை வச்சு வாங்கியிருப்பாங்க. பட் ஹன்சிகா கிட்ட ஏராளமான சொத்துக்கள் இருக்கிறதுனால அவங்க வந்து அதை பெருசா மதிச்சு வேண்டாம் நீ என்னை விட்டா போதும் அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அதனாலதான் அவங்க வந்து எனக்கு காசெல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே லீகலா 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. ஸோ இதுதான் மிகப்பெரிய ஒரு வைரலா போய்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் ஹன்சிகாவை வந்து நம்ம மேரிட் அப்படின்னு சொல்லவே முடியாது. மேபி இதுக்கப்புறம் அவங்க திரும்பவும் படங்கள்ல நடிக்கிறதுக்காக நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கிறதாவும், அதுக்காக நிறைய டைரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசரை மீட் பண்ணிட்டு இருக்கிறதாவுமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண போறாங்க லைஃப்ல, சோசியல் ஒர்க் எவ்வளவு நாள் பார்க்க முடியும், ஸோ பிசினஸ் வேணும் அப்படின்னா அதுக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும், அதுக்கு மணி வேணும். ஸோ படம் நடிச்சா மட்டும்தான் இன்னும் அவங்களால நிறைய சம்பாதிக்க முடியும் அப்படின்றதுக்காக திரும்பவும் அவங்க வந்து எந்த லாங்குவேஜ்ல எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் நான் நடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனாலதான் இந்த டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் இவங்க இவ்வளோ அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கிறதாவுமே சொல்லப்படுது. ஸோ கூடிய சீக்கிரம் ஹன்சிகாவை நாம திரும்பவும் தமிழ் சினிமாவில் பார்க்க போறோம். பட் பழையபடி ஹீரோயினா வருவாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா டவுட் தான். ஏன்னா பொதுவாகவே தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகை கல்யாணம் ஆயிட்டு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா அவங்கள ஓரம் கட்டிடுவாங்க. அவங்கள வந்து அம்மா கேரக்டர், அக்கா கேரக்டர், நெகட்டிவ் ரோல் இப்படிதான் வந்து காட்டுவாங்க. ஸோ ஹன்சிகாவை எப்படி காட்ட போறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ஹன்சிகாவை பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அவங்கள பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தியும் நடிகர்களை பத்தியும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் டே பை டே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.